எனக்குலாம் அப்படிதான் 350 ரூபா புடவைனா கூட ரிச்சா தெரியற மாதிரி இருக்கும். இந்த புடவை வந்து காட்டன்மா, இது வந்து காட்டன் தான். எனக்கு எனக்கு பிடிக்கும் இந்த கலர். இந்த ரோஸ் பார்டர் வச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ரோஸ் பார்டர். இது யானை வச்சது. இது நார்மலாவே இது வந்து எப்பவுமே நார்மலா கட்டுற புடவை சேர்ந்தது. இது கடைக்கு வரும்போது கட்டுவேன். எனக்கு பிடிக்கும் இந்த புடவை. அப்ப இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் எப்பயாச்சும் ஸ்பெஷலா இருக்கு. நான் கட்ட மாட்டேன்பா. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்து நான் மேக்ஸிமம் கட்டுறது நான் அந்த காட்டன் புடவை காட்டுறேன் பாருங்களேன். அதை எடுத்து வச்சிருங்களா, இதோ இருக்கு பாருங்க. இது காட்டன் புடவைமா, ஃபுல் காட்டன். இது எனக்கு காட்டன் புடவைனா ரொம்ப பிடிக்கும்பா. இந்த பாருங்க சந்தன கலர் சாரி. இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுமா நடுவுல. யார் கட்ட, ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் கட்டின, சாய் பல்லவின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் கட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்ப நீங்க இது வந்து ஆயிடுச்சு, ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெண்ட் ஆகுறது உங்க கையில அப்பவே இருக்கு. ஆமா, என்கிட்ட நிறைய பழைய புடவைங்க தான் இருக்கும். புதுசுன்னு பார்த்தா இப்ப பட்டு. அது இப்ப வசதி வாய்ப்பு வந்தாலும் எங்க எடுத்து வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு. இந்த காசுக்கு நான் எடுப்பனே ஒரு 10 புடவை எடுப்பனேன்னு சொல்லுவேன். ஏங்க இவ்வளவு காசு போடுறீங்க? எனக்குலாம் அப்படிதான். 350 ரூபா புடவைனா கூட ரிச்சா தெரியற மாதிரி இருக்கும். அந்த புடவை எடுத்துன்னு வாப்பானா எடுத்துன்னு வரல என் பையன். அது பிளெயினா இருக்கும், ரிச்சா தெரியும். அதுல வந்து மயில், யானை, பல்லக்கு இதெல்லாம் போட்டிருக்கும். என் புடவையில வந்து அப்படிதான் போடுவேன். பூ போட பிடிக்காது. இந்த மயில் மாதிரி, யானை மாதிரி, பல்லக்கு மாதிரி, ராஜா ராணி மாதிரி இப்படிலாம் பார்டர் வர மாதிரி இந்த புடவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஏதாச்சும் காரணம் இருக்கு? அந்த மாதிரி ஏதாச்சும் கதை கேட்டு வளர்ந்து அந்த மாதிரியா? சாதாரணமாவே எனக்கு அப்படி ரொம்ப விஷயம் பிடிக்கும். எனக்கு ஓவியங்கள் பார்த்தா கூட எனக்கு அப்படி ஒரு சிற்பங்கள்லாம் நான் போய் பார்க்கும்போது, நானும் எங்கள் வீட்டுக்காரன் பார்க்கும்போது ரசிச்சு பார்ப்போம். அதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா நாங்கள் பார்ப்போம். அந்த சிற்பங்களை கொஞ்சம் இது பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் கார்லலாம் போனீங்கன்னா ரோடை தான் பார்ப்பீங்க. நான் வந்து நைட் ஆகட்டும் பகலாகட்டும் மேகங்களை பார்ப்பேன். மேகம் பார்க்கும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கற்பனையில் இது இந்த உருவமாக இருக்கு பாருன்னு சொல்லுவோம் நாங்கள்.